Greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கான டாபிக் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, they all forsook Jesus and left. அவங்க எல்லாரும் ஏசப்பாவை அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிட்டாங்க. யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சில வசனங்களை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். we all know ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, பிதாவே இது உங்களோட சித்தம் இல்லைனா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படிலாம் அவர் ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில் ஏசப்பா ஜெபித்து கொண்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுது, ஜூடாஸ் ஏசப்பா ஏமாத்துறாரு, பிட்ரே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, let us all read a verse from Matthew 14:50. Tamil and Englishல வாசிக்கலாம். First Englishல, then they all forsook him and fled. ஓகேவா, தமிழ்ல அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போமா? அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். நான் சொன்னது போல டிசைபிள்ஸ் எல்லாருமே ஓடி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஜீசஸோட சிச்சுவேஷன் அந்த இடத்துல பாருங்களேன். அவரை சிலுவையில் அறைய போறாங்க அப்படின்ற தெரிஞ்ச ஒரு பேர்டன் அவருக்குள்ள வருது, ஒரு எமோஷனல் பேட்டில் அவருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கப்போ ஹீஸ் ப்ரேயிங் சோ மச். அவர் அந்த இடத்துல அவ்வளோ ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு, வேதனையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஏஞ்சல் அவர் அந்த இடத்துல பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ ஆல்ரெடி இஸ் இன் பெயின் of thinking what is going to happen. அந்த இடத்துல ஜூடாஸ் நெக்ஸ்ட் பிட்ரே பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லாரும் இந்த ரோம சோல்ஜர்லாம் இது பண்ணும்போது ஒரு டிசைபிள் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ரோம சோல்ஜரோட காதை வெட்டிடும் போது ஏசப்பா கூடாது அப்படிலாம் சொன்ன உடனே எல்லாரும் அந்த டிசைபிள்ஸ் எல்லாருமே அவரை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் இமேஜின் ஹவ் ஜீசஸ் மஸ்ட் பி ஃபீலிங். ஓகே, ஸோ இன்றைக்கு கூட நம்ம நிறைய நேரத்தில் ஒரு போராட்டம்னு வரப்போ நம்ம ஜீசஸை விட்டு ஓடி. ஆனா இயேசுவோ நமக்காக சிலுவையில் அறையப்பட தயாரா இருக்காரு. இயேசுவோ நமக்காக அந்த போரை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா நமக்காக செய்ய போகிற இயேசுவை விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓடி போயிடுறோம். ஆனா இந்த சீஷர்கள் மத்தியிலும் ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷலா என்ன பண்ணாருன்றதை பார்க்கலாம். அதே அதிகாரம் 54ஆம் வசனத்துல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல, but Peter followed him at a distance right into the courtyard of the high priest. தமிழ்ல வாசிக்கலாம். 54. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின்னே சென்று பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்குள் சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். ஓகே, எல்லாரும் விட்டு போன நேரத்திலையும் பேதுரு ஏசப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கோர்ட்யார்டுக்கே போயிட்டாரு. தமிழ்ல கோர்ட்யார்ட்னா என்னவா இருக்குன்னா, அரண்மனைக்குள்ளே. ஓகே, ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ளேயே போயிட்டாரு பேதுரு. ஓகேவா? த லவ் தட் ஹி ஹேட். ஓகே, நம்ம எல்லாருமே பேதுரு இப்படி பண்ணிட்டான், பேதுரு ஏசப்பாவை மறுதளிச்சுட்டான் அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, பட் பீட்டர் டிட் சம்திங் விச் தி அதர் டிசைபிள்ஸ் டிட் டு. அதாவது பேதுரு கூட இன்னொரு டிசைபிளும் இருந்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் அந்த டிசைபிள் பேர் அந்த இடத்துல போடல. ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக பீட்டர் பற்றி போட்டிருக்கு. ஏன்னா பீட்டர் ஃபாலோட் ஜீசஸ் வேற அந்த இடத்துல போட்டிருக்கு. நோபடி ஃபாலோ ஜீசஸ். ஸோ அந்த இடத்துல எல்லாரும் விட்டு, இப்போ நம்ம நாட் கோனா ஜட்ஜ் தி அதர் டிசைபிள்ஸ். இப்போ விட்டு போன டிசைபிள்ஸை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். ஆனால் இங்கே பேதுரு ஏசப்பா பின்னாடி போகிற வாட் மேட் பீட்டர் கோ பிஹைண்ட் ஜீசஸ். பீட்டர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கன்ஃபெஸ் ஹிம் ஆஸ் கிரைஸ்ட். ஓகேவா? அவர் கேட்குறாரு, நான் யாரு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ பீட்டர் சொல்றாரு, யூ ஆர் த கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போதான் பேதுருக்கு ஏசப்பா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு, இந்த கல்லின் மேல் என் சபை கட்டப்படும் அப்படின்ட்டு இல்லை, பீட்டர் அப்படின்னு சொல்லி. So இன்றைக்கு கூட what made Peter go behind Jesus என்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். the love that he had upon Jesus. ஓகே, என்னதான் பீட்டர் சில நேரத்தில் என்ன சொல்ல, சில நேரத்தில் ரொம்ப முட்டாள்தனமாக கூட பிஹேவ் பண்ணியிருக்காரு பீட்டரில். அவர் ஜீசஸ்க்கே போய் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பார். நிறைய நேரத்தில் அப்படி பண்ணாலுமே, பட் பீட்டர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு என்ன கட்டளை இடுங்க, நான் இந்த போட்டை விட்டு வெளில வரேன் அப்படின்னு எந்த டிசைபிள்ஸ் சொல்ல, பட் பீட்டர் சொன்னாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல கூட பீட்டர் ஃபாலோட் him when everybody left Jesus. ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலியில், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கீங்க. எல்லாருமே ஏசப்பாவை மறுதளிச்சா கூட, எல்லாருமே ஏசப்பாவோட வார்த்தையில் காம்ப்ரமைஸ் ஆனால் கூட, நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டோ ஏசப்பாவை மறுதளிக்காமல் ஏசப்பாவோட வார்த்தையில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணும். புயல் போராட்டம் என்ன வந்தாலும் பேதுரு எப்படி இயேசு பின்னாடியே போனாரோ அதே மாதிரி நீங்க பின்னாடியே போகணுங்க. கண்டிப்பா பேதுரு அதுக்கு அடுத்து போய்
மறுதளிச்சாரு. ஆனா மறுதளிச்ச உடனே he started crying. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் சாப்டர் 14ல அதே அதிகாரம் தான் 72. A second time the rooster crowed. Then Peter called to mind the word that Jesus had said to him, before the rooster crows twice, you will deny me 3 times. And when he thought about it, he wept. தமிழில் வாசிக்கலாம். உடனே சேவல் 2வது தரம் கூவிற்று. சேவல் 2ஆம் தரம் கூவுகின்றதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். ஸோ பீட்டராலேயே ஏற்றுக்க முடியல. அதாவது பீட்டர் வந்து ஏசப்பாவை மறுதளிச்சிட்டார். he couldn't accept that he denied Jesus. ஓகேவா? அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஐயோ, நான் ஏசப்பா இந்த மாதிரி மறுதளிச்சிட்டனே, அவர் சொன்னாரே, இருந்தாலும் நான் வந்து மறுதளிச்சிட்டனே, இப்போ அவர் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு அப்படின்றத நினைச்சு அவர் அழ ஆரம்பிச்சாரா. The Peter who followed Jesus. பீட்டருக்கு அந்த துணிச்சல், அந்த கட்ஸ் இருந்ததுங்க. ஏசப்பா பின்னாடி அந்த அரண்மனைக்குள்ளேயே, அந்த கோட்யாட்குள்ளேயே போகிறதுக்கான துணிச்சல், தைரியம் எல்லாம் இருந்தது. ஏதோ ஒரு சின்ன இடரில், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கடல் மீது நடக்கும்போது தைரியமாக ஏசப்பா மேலே இருந்த விசுவாசத்தில் தைரியமாக நடந்த பேதுரு அந்த அலைகளை பார்த்து கொஞ்சம் தடுமாறினது போல் இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிடுறாரு இல்லை? அதே மாதிரி தாங்க நம்மளும் கூட கொஞ்சம் தடுமாறி போயிருக்கலாம். கொஞ்சம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்த்து கொஞ்சம் தடுமாறி போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது பீட்டர் அந்த இடத்துல அதை உணர்ந்து, நான் டினை பண்ணிட்டேனே, நான் மறுதளிச்சிட்டேனேன்னு உணர்ந்து அழ ஆரம்பிச்சார். he had a heart of repentance. பீட்டருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல்னு ஒரு இருதயம் இருந்தது. there was a heart that wanted டு பி ஃபர்கிவன். அவரோட இருதயம் எப்படின்னா, ஐயோ நான் மன்னிச்சா நல்லா இருக்குமே, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு இருதயம் பேதுருக்குள்ளே இருந்தது. அதனால தான் ஏசப்பா திரும்ப உயிர் தெழுந்து வந்து பேதுருவை பார்க்கும்போது, அவரோட ஊழிய அழைப்பை கொடுத்தும்போது அவர் அவ்வளோ பேஷனட்டாக, அவ்வளோ ஃபயராக he did it for the Lord. ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் இல்லை உங்களை சுற்றி எல்லாருமே ஏசப்பாவை மறுதளித்து அவரை விட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் பேதுரு போல் இருங்க. ஏசப்பா பின்னாடியே போங்க, அந்த சிலுவை வரைக்கும் போங்க. யூ கோ டில் தட். ஓகே? அதாவது விச் மீன்ஸ் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுல நம்ம மறிக்கிற வரைக்கும் நம்ம ஏசப்பாவோட சிலுவையை சுமந்து போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நம்ம அங்கே ஏசப்பாவை பார்ப்போம். அடுத்து ஒருவேளை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, மறுதளிச்சிட்டிங்க அப்படின்னா மனம் திரும்புங்க. பேதுரு அழுதானா, இன்றைக்கு நீங்கள் உங்கள் அறையில் முட்டி போட்டு, ஏசப்பா நான் உங்களை விட்டு விலகினதுக்குலாம் நான் மன்னிச்சிடுங்க, இன்றைக்கு என்னை மன்னிங்க, நான் திரும்ப உங்கள் பக்கம் திரும்புகிறேன், உம்மை விட்டு நான் இனிமேல் விலக மாட்டேன். பேதுரை வச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ அற்புதமான காரியங்கள் செய்தார்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேதுரு எழுந்த ஒரு சர்மன் கொடுப்பாரு. பேதுருவை வச்சு அவ்வளோ அற்புதங்கள் செய்வார். பேதுருவை என்ன சொல்ல, பேதுருவே நினைச்சதை விட அளவுக்கு அதிகமாக பேதுருவை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினது போல இன்றைக்கு உங்களையும் பயன்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தேவனை மறுதளிக்காதீங்க. ஒருவேளை மறுதளிச்சிட்டிங்கன்னா மனம் திரும்புங்க. God is with you. Jesus loves you. ப்ளீஸ் யூ டர்ன் பேக். நீங்கள் ரிப்பெண்ட் ஆகி திரும்புறதை பார்த்து யாரெல்லாம் விட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் திரும்ப வந்து ஏசப்பாவே சேவிப்பாங்க. யூ கேன் பி தட் இன்ஸ்ட்ருமெண்ட். யூ கேன் பி தட் இன்ஸ்ட்ருமெண்ட் வேர் பீப்புள் வில் see you and turn their lives to Jesus. வாங்க இப்போ எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? ஜீசஸ், we thank you for this beautiful day. ஆண்டவரே அப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் உங்களை நிறைய நேரத்தில் விட்டு ஓடினதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, மறுதளிச்சதுக்கு மன்னிச்சிருங்க அப்பா. எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க. உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. We don't want to leave you and go. We always want to, Lord Father, live a life that's pleasing to you. உங்களுக்காக வைராக்கியமா, போல்டா, கரேஜியஸா, முதலாவது மேலே அவ்வளோ அப்பா ஒரு அன்போடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.